வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஃபேட் லாஸ். எவ்வளோ சீக்கிரம் பேச முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேசி இதை முடிச்சிடலாம், சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், பாடி பில்டர்களை பற்றி. அரசு ஏன் நிராகரிக்குது அப்படின்னா அது என்னுடைய சொந்த கருத்து தான், சரிங்களா? ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நான் போட்டேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார்னா, நேச்சுரலுக்கும் தான் பண்ண மாட்டேங்குது அரசு அப்படின்னாரு. ஆமாம், அது உண்மை தானே. பாடி பில்டருக்கு பெரிய பெரிய பாடி பில்டருக்கே பண்ணலாங்க போது நேச்சுரலாக பண்ணுறவங்களுக்கு எப்படி உதவி செய்வாங்க? இங்கே ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்காரு நேச்சுரலாக, பேர் என்னன்னு தெரில, ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காரு. இந்த தேசி ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஏதோ அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும்தான், சரியா? பெருசாக ஒன்றும் பாடி பில்டர்களை இந்த அரசு வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, சரிங்க? அதுக்கப்புறம் அந்த தம்பி என்ன சொன்னாருன்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வண்டியில் உட்காந்தே பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு சேர் போட்டு ஒரு ரூமில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னார். அதற்குண்டான நேரம் வரலாமா? அது வரும்போது நிச்சயமாக நாங்கள் சேரில் உட்காந்து பேசுவோம். அப்படி பேசும்போது உங்களை நிச்சயமாக நான் அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ வண்டியில் உட்காந்து பேசுகிறதுக்கு நான் எதுவும் வாய்ப்பு கிடச்சி, அதுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபேட் லாஸ் ரொம்ப பிரபலமாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. எங்ககிட்ட வாங்க 10 நாளில் சரி பண்ணிடுறோம், எங்ககிட்ட வாங்க 30 நாளில் சரி பண்ணுறோம், எங்ககிட்ட இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 மாதத்துல உங்களுக்கு ரெடி பண்ணிடுறோம். இப்படி நல்லா யூடியூப்லேயும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நம்ம பார்க்குறோம். மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, இந்த ஹேர்பல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஃபேட் லாஸ் ஆகுதுன்னா ஆகுது, சரியா? ஆகாமலாம் இல்லை. சரி, இந்த குண்டாக இருக்கிறவங்க வந்துட்டு 2 வகைப்படுவாங்க. ஒன்று வந்து குடும்ப பின்னணியில் வரவங்க, இன்னொன்று வந்து நல்லா சாப்பிட்டு குண்டாகிறவங்க, சரியா? இந்த குடும்ப பின்னணியில் வந்தவங்க வந்து ஒரு 30 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க, சரியா? ஆனால் இப்போது இந்த சாப்பிட்டு வந்தவங்களும் இந்த குடும்ப பின்னணியில் வந்தவங்களும் 2 பேரும் ஒன்றாகிட்டாங்க. 2 பேர்த்துக்குமே பிரச்சனைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, சரியா? ஏன்னா ஆரோக்கியமான உணவு இல்லாததுனால. சரி, ஏன் குண்டாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்டுன்னா என்ன? எண்ணெயில் பொரிக்கப்பட்டது, இந்த பீஸா, பர்கரு, மைதா மாவில் சமைக்கப்பட்ட உணவுகள், பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸு, சரிங்களா? இனிப்பு வகைகள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். மேகி, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே வந்துட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, சுகர் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் வந்து குண்டாயிடுறாங்க, சரிங்களா? அப்புறம் இதுக்கு உடம்பை குறைக்கிறேன், அதை குறைக்கிறேன், இதை குறைக்கிறேன்ட்டு போயிட்டு இந்த மெடிசன் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மெடிசன் எடுத்து அவங்களுக்கு நன்மை பெற்றாலும் அதை விட அவங்களுக்கு ஜாஸ்தி தீமைகள் தான். இந்த குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒல்லி ஆயிடுவாங்க, இல்லைன்னா அதை விட டபுள் மடங்கு குண்டாயிடுவாங்க. ஒன்று லோ சுகர் ஆயிரும், இல்லை ஹை சுகர் ஆயிரும், இல்லை சுகர் பேஷண்ட் ஆகிடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு இருக்குது, ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு தம்பி ஃபேட் லாஸ் சர்ஜரி பண்ண போய் இறந்துட்டாருன்னு. அந்த வீடியோ இருக்குது, சரிங்களா? அதையும் போய் பாருங்கள். ஓகே, அப்போ இது எப்படி தான் ஃபேட் லாஸ் எல்லாம் பண்ணுறதுயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வழி இருக்குது இந்த ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அது மூலம் நம்ம குறைக்கலாம். அடுத்தது உணவு. இது 2மே தேவை. வெறும் பயிற்சி மட்டுமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டயட்டை விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு இழைக்காது, சரிங்களா? வெறும் டயட்டை மட்டுமே பண்ணிவிட்டு பயிற்சி விட்டிங்கன்னா அப்போவும் உங்களுக்கு கொழுப்பு குறையாது. அதனால் இது 2மே வந்து செய்யணும். அதாவது பயிற்சி ஜாஸ்தி செஞ்சால் டயட்டு, 2மே ஒன்று தான். இதில் எது குறைஞ்சாலுமே நமக்கு பேலன்ஸ் கிடைக்காது, சரிங்களா? அதனால் இது 2மே ஃபாலோ பண்ணணும், சரி? அப்போ அந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியெல்லாம் இந்த மாதிரினா, காலையில் எழுந்திரிச்சு நடக்க போங்க, ஓட போங்க, மிதமான வேகத்தில் நடங்க. இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா சீக்கிரமாக வர்றது இந்த தொப்பை தான், லேட்டாக போகிறதும் இந்த தொப்பை தான், இந்த கொழுப்பு, ஃபேட், சரிங்களா? அதனால் அது ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு வாரம் நடப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும், உடம்பு ஏற்றுறதும் சரி, இளைக்கிறதும் சரி. நீங்கள் குண்டாக இருக்கீங்க, உடம்பு குறையணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், சரிங்களா? மாமிச உணவு எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிடணும், மசாலாவெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, வேக வச்சு சாப்பிட்ணும். ஒரு 50 கிராமோ 100 கிராமோ அப்படி சாப்பிட்ணும். என்னப்பா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தான் உடம்பு குண்டாகுது, நீங்கள் என்னடா கார்போஹைட்ரேட் சாப்பிட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கார்போஹைட்ரேட்லேயும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க, லோ கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் கூட இருக்கும் அந்த கார்போவில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி, தினை அரிசி, காட்டு யானம், கருப்பு கவனி, பார்லி அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், இதெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசிகள், சரிங்களா?
இதை எல்லாமே வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசி நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு உடம்பு குறையும். இந்த அரிசி சாப்பிடும்போது ரசம் சாம்பாரெல்லாம் ஊற்றி சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு காய்கறிகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும்போது அதில் ஃபைபர் இருக்கிறதுனால சுகர் கம்மியாகும், ஃபேட் கம்மியாகும். இப்படி தான் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். இந்த பல அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கேட்டு போய் நீங்கள் மாட்டினீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகும், ஆனால் அதை விட உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். சரியா? சரி, ஏன் இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃபேட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் உங்களுக்கு எனர்ஜியே இருக்கிறது இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன காரணம்னா, இந்த மெடிசன் இருக்கிறதுனால கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். கொழுப்பில் 2 வகை இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. சரிங்களா? இது எல்லா கொழுப்பையும் எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. ஏன் எனர்ஜி இருக்காதுன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும், கடினமாக வேலை செஞ்சாலும், நடந்தாலும் ஓடுனாலும் வந்துட்டு நம்ம கொழுப்பு வந்து எரிஞ்சு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். இதுதான் எல்லாத்தையும் வலிச்சிட்டு போயிடுது. அப்புறம் எங்கேருந்து எனர்ஜி இருக்கும்? அதனால தான் அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் 15 நாள் 20 நாள்னு அட்மிட் ஆகிடுறாங்க. அதனால் இந்த குறுக்கு வழியில் போகாமல் இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா கடலைகளை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை சாப்பிட்ருங்க காலையில். என்ன கடலைனா இந்த சன்னான்னு சொல்லுவாங்கள்ல, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, வேர்க்கடலை. சரிங்களா? அப்புறம் இந்த கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, சுவைக்காக ஒரு 4-5 போட்டுக்குங்க. இப்படி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஃபேட்டு குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு பிளாக் காஃபியும் இல்லைன்னா ஒரு 2 முட்டை இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, முட்டைனா எல்லோ இல்லாமல் சாப்பிட்ணும், ஒயிட்டு. சரிங்களா? ஒயிட்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அப்படி சாப்பிட்டுக்கணும். மதியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசியில் ஏதாவது ஒரு அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா அது வேக வைக்கும்போது நிறையா வரும் சாப்பிட்றதுக்கு. அது கூட காய்கறியோ இல்லை வேறு ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம், தயிரோ எதை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச சுண்டலோ இல்லைனா அந்த வேறு ஒரு இது இருக்குல்ல, பொட்டுக்கடலை உடையாமல் இருக்கும், அதுவோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா தயிர், இல்லைனா வந்துட்டு தேங்காய் கூட ஒரு துண்டு சாப்பிட்லாம். தயிரை போட்டு சலாட் மாதிரி பண்ணி வெள்ளரிக்காய் அது இதெல்லாம் போட்டு பண்ணி சாப்பிட்லாம். நைட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சால் ஒரு 4 முட்டை சாப்பிடுங்க. இல்லைனா மீன் வேக வச்ச மீனை சாப்பிடுங்க, சூப் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க வேக வச்சு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் இதை இது பண்ணாலே பல மாற்றங்கள் உங்கள் உடம்புல வரும், ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னொரு டைட் இருக்குது நண்பர்களே, பேலியோ டைட்டுன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்துட்டு எல்லாம் மாமிசம் தான், மாமிசத்தவே சாப்பிட சொல்லுவாங்க. இதில் பட்டர் டீ எல்லாம் குடிக்க சொல்லுவாங்க. பழமும் இருக்காது, கார்போஹைட்ரேட்டும் இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா உடம்பு இப்படி ஆயிரும், ஃபுல்லாக ஒல்லி ஆயிரும். சரிங்களா? சர்க்கரையில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இந்த பட்டர் காஃபியெல்லாம் குடித்தாங்க, பட்டர் டீ எல்லாம் குடித்தா போயிட வேண்டியதுதான், தூக்கிட வேண்டியதுதான் பேலியோ டைட். அது ரொம்ப நாள் நமக்கு நீடிக்காது. அதனால தான் நமக்கு கார்போஹைட்ரேட்டும் வேணும், கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான டயட்டுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உடம்பை குறையும். இப்படியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹார்மோன் எல்லாம் நல்லாயிருக்கும், உடம்பு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? அடுத்தது, இந்த உணவு முறையை சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம், நிச்சயமாக எடுக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும், ரிவேஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்னால் எடுக்க முடியாது, நான் ஜனவரியிலேருந்து தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ டைமு வேலை எல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வண்டியில் உட்காந்து டைம் கிடைக்கும் போது பேசிடுறது. வெயில் தான் இங்கே கொஞ்சம் டெம்பரேச்சரே கிட்டத்தட்ட போன மாதம்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஹியூமிடிட்டி பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க, காட்டில் ஈரப்பதமே இருக்காது, அதனால் வேர்த்து கொட்டும். வெளியில் போனால் ஒரு விதமான சூடாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இங்கே டெல்லியில். சரிங்களா? அதனால் டைம் கிடைக்கும்போது உட்காந்து நான் வீடியோ போடுறேன். சரி, இந்த 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 வீடியோ பார்த்து ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 2 பேர் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணாலும் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சரிங்களா? அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டயட்டுகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாரம்பரிய அரிசியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலேயும் 1 கிலோ 1.5 கிலோ வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சாப்பிடுங்க. ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் ஃபேட் லாஸ் ஆகும், சூப்பராக உங்கள் பாடி டெவலப் ஆகும். அதில் எந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பாடி உங்களுக்கு கிடைக்கும், உடம்பு கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.